அதிமுக ஆட்சி காலத்துல சொல்றது கேளுங்க, திமுக 3 முறை ஊழல் பட்டியலை கவர்னரிடம் கொண்டு போய் கொடுத்தாங்க. சரி, கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அப்ப உங்ககிட்ட என்ன ஆதாரத்தை கொடுத்தாங்க சார்? அப்ப புக் போட்டு கொடுத்தாங்க சார் எல்லாருக்கும். சார் என்ன புக் போட்டு கொடுத்தாங்க? என்ன புக் கொடுத்து 97 பக்கம் புக் போட்டு கொடுத்தாங்க சார். சார் எனக்கு நல்லா 2020 டிசம்பர் 22ல கொடுத்தாங்க சார். பிரஸ் ரிலீஸ் பண்ணாங்க சார். நீங்க தான் ரெண்டு பாதியான ரிலீஸ் பண்ணாங்க. ஒரே சார் தயவு செஞ்சு கொஞ்சம் சார் நீங்க ஒரு 2 பக்கம் பேப்பர் தான் சார் கொடுத்திருக்கீங்க சார். இது இங்க கேளுங்க, முதல்ல தெரிஞ்சுங்க. இங்க பாருங்க, இது கவர்னரிடம் ஏற்கனவே முழுமையான ஆதாரத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கை தொடுக்கணும். எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரையும் வழக்கு நீதிமன்றத்துல வழக்கையும் போட்டிருக்காரு. இப்ப இந்த நிலையில நீதிமன்றத்துல அனுமதி கிடைத்தவுடன் அதன் முழுமையான ஆதாரத்தை வெளியிடுவோம். அதனால நான் கேட்பது திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? ஏன் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி லோக் ஆயுக்தாவை போடல? இதுதான் கேள்வி. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஊழலுக்கு புதுசு இல்ல. நீங்க இன்னும் சொல்ல போனா டாஸ்மார்க்ல 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு வாங்கின வரல உண்டா இல்லையா? அதன் மூலம் 271 நாள் நீங்க சிறைச்சாலையில செந்தில் பாலாஜி இருந்தாரா இல்லையா? அதாவது அமைச்சராகவே இருந்தாரா இல்லையா? அது இல்லாம ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொன்முடி, இன்னும் சொல்ல போன பல பேருடைய செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களா இல்லையா?